மூடு பனிக்காடு அத்தியாயம் 26. சுஜி திரும்பவும் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ ஒரு பெட்ரூம்குள்ள படுத்திருக்கிறது தெரிஞ்சுது. மெதுவா கண்ணை திறந்து நாம எங்க இருக்கோம்னு யோசிச்சா. அப்புறம்தான் அவளுக்கு நேத்து நைட் அவ வீட்ல நடந்த அந்த பயங்கரமான விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த கோரமான உருவங்கள், திருடங்க, அகிலா ஆண்டி துப்பாக்கியோட போனது, காத்துல மிதந்த அந்த உடம்பு எல்லாமே ஒரு கனவு மாதிரி வந்து போச்சு. அகிலா ஆண்டிக்கு என்னாச்சு, அக்கா எங்கன்னு நினைப்பு வந்ததும் பதட்டத்துல வெளியே ஓடி வந்தா. அங்க வரவேற்பறையில போலீஸ் நிக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டா. லாவண்யா அக்கா சோஃபாவில உட்காந்து ஒரு போலீஸ்காரர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அகிலா ஆண்டி அதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. சுஜிய பார்த்ததும் அந்த போலீஸ்காரர், இவங்கதான் உங்க தங்கச்சியான்னு கேட்டாரு. ஆமா, வா சுஜி, என்ன நடந்துச்சுன்னு இவங்க கிட்ட சொல்லு. லாவண்யா அக்கா சோர்வா சொன்னாங்க. சுஜி அக்கா பக்கத்துல போய் உட்கார்ந்து, நீ என்னக்கா சொன்னன்னு மெதுவா கேட்டா. அவளுக்குள்ள ஒரு பயம், நாம பார்த்த அந்த பேய் விஷயத்த சொல்லலாமா இல்ல திருடங்க பத்தி மட்டும் சொல்லலாமான்னு குழப்பமா இருந்துச்சு. நடந்த எல்லாத்தையும் சொல்லிட சுஜி, எதையும் மறைக்காதன்னு அக்கா தைரியம் கொடுக்கவும் சுஜி மெதுவா ஆரம்பிச்சா. திருடங்க உள்ள வந்தது, அந்த கோரமான உருவங்கள் அவங்கள அடிச்சது, அகிலா ஆண்டி துப்பாக்கியோட போனதுன்னு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னா. போலீஸும் அகிலா ஆண்டியும் அவ சொல்றத ரொம்ப கூர்ந்து கவனிச்சாங்க. சுஜி பேசி முடிக்கவும், என்ன நடக்குதுங்கன்னு கேட்டுட்டே சபரி உள்ள வந்தான். அவனை பார்த்ததும் லாவண்யா அத்தா ஓடி போய் அவனை அணைச்சுக்கிட்டாங்க. வீட்டு கதவெல்லாம் ஏன் உடைஞ்சிருக்கு, போலீஸ் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சபரி ஒண்ணுமே புரியாம கேட்டான். நீங்க தான் சபரியா, நைட்டு எங்க போயிருந்தீங்கன்னு போலீஸ்காரர் கண்டிப்பா கேட்டாரு. அம்மாவை பார்க்க போயிருந்தேன் சார், ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு இப்பதான் வர்றேன்னு சபரி சொன்னான். வீட்ல 2 பொண்ணுங்களை தனியா விட்டுட்டு போயிருக்கீங்க. நைட் அங்க கொல்ல முயற்சி நடந்திருக்கு தெரியுமா? வாட், கொல்லையா? லாவண்யா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல சபரி அதிர்ச்சியா கேட்டான். மிஸ்டர், அதுக்கு முதல்ல நீங்க உங்க போனை அட்டெண்ட் பண்ணிருக்கணும்னு நக்கலா போலீஸ்காரர் சொன்னாரு. சாரி, போனை சைலண்ட்ல போட்டுட்டேன். லாவண்யா, உனக்கு எதுவும் ஆகலையேன்னு சபரி பதட்டமா கேட்டான். நைட் அவளுக்கு சரியான குவாச்சல், இப்பதான் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. எதுக்கும் ஒரு வாட்டி டாக்டரை பாத்துருங்கன்னு அகிலா ஆண்டி சொன்னாங்க. ஆமா, குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, வா இப்பவே போலாம். சபரி அவசரப்பட்டான். விசாரணை முடியாம நீங்க எங்கேயும் போக முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் தடுத்தாரு. என்ன சார் சொல்றீங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, இந்த அதிர்ச்சியில ஏதாவது ஆகியிருந்தா எனக்கு இப்ப போலீஸ் கேஸை விட டாக்டரை பாக்குறதுதான் முக்கியம்னு சபரி வாதிடுனா. அவ்வளோ அக்கறை இருந்தா பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் அகிலா ஆண்டி மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி சொல்ல சபரி அவங்கள கோவமா முறைச்சான். இன்ஸ்பெக்டர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு, உங்க வைஃப் ஒரு கதை சொல்றாங்க, ஒரு கதை சொல்றாங்க, இதுல எதை நம்புறதுனே தெரியலன்னு குழப்பமா சொன்னாரு. சபரி சுஜிய பாக்காமலேயே, சுஜி சொல்றதெல்லாம் வெறும் கதையா தான் இருக்கும் இன்ஸ்பெக்டர்னு சொன்னான். சுஜிக்கு அப்படியே சுருக்குன்னு இருந்துச்சு. அக்கா, நான் சொன்னது உண்மைன்னு சொல்லுக்கான்னு லாவண்யாவை பார்த்து கேட்க, அக்கா அப்படியே மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க. என்னடி சொல்றது, நீ ஏதோ பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு இருக்க, நடந்தத சொல்லு சுஜி. லாவண்யா அக்கா இப்படி சொன்னதும் சுஜிக்கு தலை சுத்துச்சு. அக்கா, நீயும் பார்த்தல்ல அந்த பாத்ரூம் உருவம், பெட்ரூம்ல கருகி போன பொண்ணு. ஸ்டாப் இட் சுஜி, உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? அக்கா கோவமா கத்துனாங்க. நேத்து அந்த திருடங்க நம்மள என்னென்னவா பண்ண பாத்தாங்க, நீதான் எப்படியோ தப்பிச்சு வந்து என்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்த, அதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடா பேயு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. சுஜிக்கு அழுகையே வந்துருச்சு. அக்கா, நானே மாட்டிக்கிட்டு தானே இருந்தேன், நான் எப்படி உன்னை காப்பாத்துனேன்? அப்போ சபரி நக்கலா கேட்டான். அப்போ என்ன சொல்ல வர, அந்த பேய் வந்து உன்னை காப்பாத்துச்சா? இத்தனை நாள் அந்த வீட்ல இருக்கோம், யாருக்கும் தெரியாத பேய் நேத்து மட்டும் ஏன் வந்துச்சு? சபரி கேட்டதுல சுஜிக்கு ஒரு விஷயம் டக்குன்னு பொறி தட்டுச்சு. ஆமா, சபரி சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். நேத்து மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு? ஆமா, எஸ் ரைட், அந்த ஆத்மாக்கள் எங்களை பாதுகாக்குது. நேத்து எங்களுக்கு ஆபத்து வந்ததாலதான் அது வெளியில வந்து எங்களை காப்பாத்தி இருக்கு, சுஜி உறுதியா சொன்னா. ஆனா அங்க இருந்த எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பார்த்தாங்க. மதன் மீனா கூட என்கிட்ட நல்லா பேசினாங்க, அவங்க மாதிரிதான் இந்த உருவங்களும். சுஜி சொல்லிட்டே போக சபரிக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. சார், இவளுக்கு மென்டல் ப்ராப்ளம், இவ சொல்றத விட்டுடுங்க, நாங்க மத்தபடி உங்களுக்கு விசாரணைக்கு ஹெல்ப் பண்றோம்னு சபரி எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போக பார்த்தான். யாரும் தன்னை நம்பலையேங்கிறத விட எதற்காக அந்த ஆத்மாக்கள் தங்களை பாதுகாக்கணுங்கிற பெரிய கேள்வி சுஜி மனசுல புதிரா நின்னுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட்.